நான் எப்பவுமே 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிடுவேன். பட் ஆனால் இந்த வாட்டி 3 மந்த்ஸ்க்கு மேலேயே ஆயிருச்சு. சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறப்பலாம் ஒரு லிக்விட் ரெடி பண்ணியிருப்பேன். அது என்னன்னு பார்க்கலாம். 1 கப் வினிகர், அதே கப்பில் ப்ளெயின் வாட்டர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு ஃபுல் லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பயங்கர காட்டாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிற வந்து ஸ்டெயின் எல்லாம் கூட ரிமூவ் ஆகிடும். இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம்னா வாஷ் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது வந்து நல்லா வந்து ஊறி இருக்கும். ஸோ இப்போ வாஷ் பண்ணதாலத்தையும் எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் இதை தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருந்த அந்த லெமனோட ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி முடிச்சதுமே டிஷ்யூ வச்சு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஒரே ஸ்வைப்புக்கு ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு ஃபைனலாக வந்து ஒரு ட்ரை டிஷ்யூவில் வந்து நம்ம தொடச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இப்போ வெளியே எடுத்து வச்சதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து திருப்பி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக ஃப்ரிட்ஜ் பியூட்டிஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.